எங்க இந்த கௌதமன் இன்னும் காணும்? இரு, வந்துட்டேன். ஏன் கௌதம், சொன்ன டயத்துக்கு வரவே கூடாது, ஏதாவது பாலிசி வச்சிருக்கியா? எனக்கு மட்டும் என்ன லேட்டா வரணும்னு வேண்டுதல? உனக்கு என்ன, எங்க போனாலும் கேள்வி கேட்க ஆள் இல்ல. ஆனா நான் அப்படியா? வீட்டுல உள்ளவங்களையெல்லாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா மோகினி உடம்புல உள்ள ஜெகனாவிய எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் தெரியல. அவ உடம்புல எப்ப வருவான் எப்ப போவானே தெரிய மாட்டேங்குது. இப்ப என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் நாம ரகசியமா ஃப்ரீயா போன்ல பேச முடியல. வீட்டை விட்டு ஓடி வந்து பேச வேண்டியதா இருக்கு. அட, இதுக்கெல்லாம் அழுத்துக்காத கௌதம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். நம்பினார் கைவிட மாட்டார் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. உன் நம்பிக்கை வீண் போகாம இருக்க நம்ம கிட்ட ஒருத்தன் சிக்கிட்டான். டேய், இது யாரு? நீயும் மோகினியும் சந்தோஷமா மேரேஜ் லைஃபை என்ஜாய் பண்ண இவன் ஹெல்ப் பண்ணுவான். எப்படி? நீ லவ் பண்ணும் போதே உன் லவ் சொன்ன தயங்கினவன் உனக்கெல்லாம் உன் லெவலுக்கு இறங்கி வந்தாதான் உனக்கு லவ் பத்தி புரிய வைக்க முடியும்பா. இவன் பேரு ராஜேஷ். அதான் லதா இருக்குல்ல. லதாவா? அடப்பாவி, இத மட்டும் மோகினி, ஐயோ சாரி ஜெகனாவி கேட்டுச்சுன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடும். சரி, என்ன டென்ஷன் ஆக்காம விஷயத்த சொல்லு. ஜெகன் தங்கச்சி லதா புக்ல இருந்து இந்த போட்டா விழுந்தா இந்த போட்டாவில் இருக்கிறது யாரா இருக்கும்? கண்டிப்பா அவளோட லவ்வரா தானே இருக்கணும். புக்ல லவ்வர் போட்டோவை ஒளிச்சு வைக்கிறதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் செல்லுலயே ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு தெரியுமா? சரி, நீ மோகினியை லவ் பண்ணப்ப அவ போட்டாவை செல்ல வச்சிருந்தியா? அது வந்து மொபைல் எல்லாம் இருந்தா பச்சை கொடுக்க முடியுமா? அதுக்காக தான் அவ போட்டோவை என் பர்சலயே வச்சிருந்தேன். பச்சக்கா? அது என்ன புது லாங்குவேஜா இருக்கு? பச்சக்குன்னா முத்தம். நல்லா இருக்கு போ. இது கூட தெரியாம இருக்கே ராமு. ஓஹோ, இப்ப தெரிஞ்சுக்கிட்டப்பா. உன் லவ்வருக்கு பஜக் கொடுக்க போட்டா வச்சிருந்த மாதிரி லதா ஏன் அவ லவ்வருக்கு பஜக் கொடுக்க போட்டா வச்சிருக்க கூடாது? ஆமா இல்ல? இப்ப இந்த போட்டோவில் இருக்கிறவனை பிடிச்சு விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிட போகுது. இப்பதான் நீ என் ரூட்டுக்கே வர ஆரம்பிச்சிருக்க. அந்த ராஜேஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சந்தில பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணி போனேன். அவன் போன இடம் ஒரு இபி ஆபீஸ். சரி, அவன் இபி ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றான். ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ள கிடைச்சிட்டான்னு நான் இபி ஆபீஸ்ல போய் விசாரிச்சா அவன் அங்க ஒர்க் பண்ணலையா. இபி பில் கட்ட வந்திருக்கான். அவன் பில் கட்ட வந்தான்னா அவன் வீடு இந்த ஏரியாவில தான் இருக்கணும். அவனே அவன் வீட்டுக்கு பில் கட்ட வந்தான்னா அவன் மிடில் கிளாஸ் ஆளா தான் இருக்கணும். சோ இவனை பார்த்து பேசணும்னா லதாவோட ரூட்டு கிளியர். நாம கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறத விட உனக்குதான் லதா பழக்கமாச்சே, அவகிட்டயே விசாரிச்சா மேட்டர் சிம்பிள் ஆயிடும். அட, இதுல நீ இன்வால்வ் ஆகணும்ப்பா. அப்பதான் ஜெகனாவி தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக கௌதம் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கும். உன் மேல உள்ள கோபம் போய் பரிதாபம் வரும், பாசம் வரும். நீ சொல்றதும் சரிதான். ஆனா இந்த ராஜேஷை எப்படி பிடிக்கிறது? அதுக்கு முன்னாடி டேய், இப்ப எதுக்கு பணம் எடுக்கிற? எதுக்கா? இப்போ உன்னை வந்து பார்த்து பேசுறதுக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். நீ வர லேட் ஆனதுனால பக்கத்து கடையில டீ சமோசாவெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். இப்படி உன் சந்தோஷத்துக்காக நான் செலவு பண்ற பணமெல்லாம் ரிட்டர்ன் வர வேண்டாமா? அதுக்குதான். அதுக்கு இவ்வளவா? இப்படி கணக்கு பார்க்காம செலவு பண்ணாதான் வேலையை ஈஸியா முடிக்க முடியும். இப்பதான் லதா லவ்வரை கண்டுபிடிச்சேன். ஏற்கனவே விஜயோட லவ்வரை கண்டுபிடிச்சாச்சு. சோ 2 பேரோட கல்யாண மேட்டர் கிளியர். மத்த 3 பேரோட நிலைமை? அதுக்கு முன்னாடி விஜய் அவன் லவ்வரோட ஒளிஞ்சு போனான். ஏன் கணக்குப்படி இந்நேரம் அவங்க பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்ல தான் இருக்கணும். காஃபியை ஆர்டர் பண்ணிட்டு காஃபியை குடிக்காமலே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்போ நாம அங்க பார்க்க போகணும், அதானே சொல்ல வர? இப்பதான் நீ ஒரு ஃபார்முக்கு வந்திருக்க. என் பைக் இருக்கு, அவங்க போறதுக்குள்ள அவங்கள பிடிப்போம். இந்த 500 ரூபாய் நீ வச்சுக்க. வண்டி எடு. இப்ப எதுக்கு என்ன வர சொன்னார்னு தெரியலையே. ஒருவேளை என் பொண்ணு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? அவருக்கு தெரியாம என் பொண்ணு வாழ்க்கையை நீ தான் காப்பாத்தணும்.
சம்மந்தி, திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன வர சொல்லிட்டீங்க. என்ன ஏதுன்னு தெரியாம ஒரே பதட்டமா இருக்கு. எதுக்கு வர சொன்னீங்க? இது வீட்ல பேசுற விஷயம் இல்ல. அதுக்காக தான் உங்களை இந்த கோயிலுக்கு வர சொன்னேன். கிருஷ்ணா வீட்ல இருந்திருந்தா நம்ம வீட்ல இப்படி எல்லாம் நடந்திருக்காது. என்ன நடந்துச்சு சம்மந்தி? நம்ம ஜானகி கார்த்திக் அவ பசங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போகணுங்கிறதுக்காக ஜோசியர்கிட்ட 5000 ரூபாய் பணம் கொடுத்து பொய் சொல்ல சொல்லியிருக்கா. அப்படியா? நீங்க சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். ஜானகி ஜோசியருக்கு பணம் கொடுத்தது உங்களுக்கு முன்னாடியே தெரியுங்கிறது எனக்கு தெரியும். சம்மந்தி, நான் ஜோசியரை பார்த்துட்டு தான் வர்றேன். நீங்க நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க. ஜானகி இந்த குடும்பம் பிரியறதுக்காக 5000 ரூபாய் கொடுத்திருக்கா. ஆனா நீங்க இந்த குடும்பம் பிரியக்கூடாதுங்கிறதுக்காக 10000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. அப்போ எனக்கு வேற வழி தெரியல, அதான் பணம் கொடுத்தேன். அத நான் தப்பா எடுத்துக்கல. நீங்க பணம் கொடுத்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறையா பாசமா இருக்கிறத நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா எனக்கு புரியல, ஏன் ஜானகி தனியா போகணும்னு ஆசைப்பட்டா? அவ இந்த வீட்டுல சந்தோஷமா தானே இருக்கா. திடீர்னு ஒரு நாள் பயந்தா. ஆனா எதை பார்த்து பயந்தான்னு தெரியல. நான் கூட கார்த்திக் கிட்ட ஜானகிய சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு போன்னு சொன்னேன். ஆனா அவ ஜோசியரை பார்க்கணும்னு சொன்னா. அந்த ஜோசியரை எனக்கு ரொம்ப பழக்கங்கிறதுனால எல்லா உண்மையையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஒரு குடும்ப தலைவனா இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னும் சொல்ல போனா விசாவுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற மாதிரி ஒரு பையனை கட்டி வச்சு பேரம் பேத்திகளோட விளையாடணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு எப்படி ஜானகி ஜோசியரை பார்க்க போனது தெரியும்? எதை பார்த்து அவ பயந்தா? என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஜானகி அதை பார்த்து பயந்துதான் வீட்டை விட்டு போக நினைக்கிறான்னு என்னால எப்படி உண்மையை சொல்ல முடியும்? யோசிக்கிறீங்க. ஜானகி ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொன்னீங்கன்னா யாரு மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிடலாம். இத பத்தி கிருஷ்ணா கிட்ட பேசியிருப்பேன். அவளே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்கா. இந்த விஷயம் கேள்விப்பட்டா உடனே கிளம்பி வந்துருவா. அதுக்குள்ள ஜானகி ஏடா கூடமா ஏதாவது செஞ்சு பிரச்சனை அதிகமாயிடுமோன்னு பயப்படுறேன். வீட்டை விட்டு போகணுங்கிற எண்ணத்துல இருக்கிறவ கண்டிப்பா ஏதாவது பண்ணுவா. அதுக்கு முன்னாடி அவளை நம்ம சரி பண்ணணும். சமந்தி, ஜானகிய பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா ப்ளீஸ் சொல்லிருங்க. ப்ளீஸ் சமந்தி. பெரிய மாப்பிள்ள ஜோசியர்கிட்ட பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்துல வெளியில போறேன்னு சொல்லி ஜானகி கிளம்பி போனா. அப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. டாக்டரை பார்க்காம ஏன் ஜோசியரை பார்க்கறான்னு யோசிச்சு நான் அவளை ஃபாலோ பண்ணேன். அவ ஜோசியரை பார்த்து பேசினதை கேட்டேன். இந்த குடும்பம் பிரியக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் நான் அவர்கிட்ட பணம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவும் தெரியாது சமந்தி. சமந்தி, உங்ககிட்ட பேசுனா ஜானகி ஏன் பயப்படுறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைச்சேன். பட் கிடைக்கல. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவீங்க. இப்ப நம்ம பேசினத மோகினி கிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் சொல்ல வேண்டாம் சமந்தி. சரி, நீங்க சாமி கும்பிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். சரிங்க சமந்தி. கடவுளே, என் பொண்ணு உடம்புல ஜெகனாவி இருக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சொல்லி நான் சம்மந்திக்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவர் ஜானகி கிட்ட துருவி விசாரிச்சா மோகினி உடம்புல பேய் இருக்குன்னு சொல்லிடுவாளே. அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே மோகினியை பார்த்து பயப்படுவாங்களே. அப்புறம் மோகினி எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க. அப்படி நடக்காது. அப்படி நடக்காம நீ தான் கடவுளை காப்பாற்றணும். புடவை கட்டியிருக்கா. அப்ப நிச்சயமா இப்ப மோகினியா தான் இருக்கா. மோகினி, டைம் ஆகுது, ஆபீஸ் கிளம்பலாம். இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுங்க. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணா நமக்கு தான் ஆபத்து. என்ன ஆனாலும் சரி, என் முடிவை எனக்கு சொல்லியே ஆகணும். டாட், என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிடுறீங்களா? நான் ஃபேக்டரிக்கு போயிட்டு ஆபீஸ் போறேன். வழக்கம் போல நீ தனியாவே போயிரு. வழக்கம் போல எனக்கு மாமல் கொடுத்துருங்க. ஓ, இந்தா. தேங்க் யூ. மாமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் ஜானகி? என்னடா அவ இப்படி பேசுறான்னு தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அனி, ஏன் தயங்குறீங்க? சொல்ல வந்தது தைரியமா சொல்லுங்க. கௌதம், நீயும் என்ன தப்பா நினைச்சுக்காத. ஐம் சாரி. மாமா,
நான் வந்து தைரியமா சொல்லுமா. என்ன ஏதுன்னு காரணம் கேட்காதீங்க. நானு என் புருஷன் பசங்க எல்லாரும் ஆபீஸ் பக்கத்துலயே தனியா ஒரு வீடை பார்த்து இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னம்மா சொல்ற? தயவு செஞ்சு என்கிட்ட காரணம் கேட்காதீங்க. எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல மாமா. நாங்க தனியா போக நீங்க சம்மதிக்கணும். என் வீட்டுக்காரர்கிட்ட கூட சம்மதம் வாங்கிட்டேன். நீங்க சரின்னு சொன்னா நாங்க உடனே கிளம்பிடுவோம். உனக்கு என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதை விட்டுட்டு வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்றது முட்டாள்தனம். அண்ணி, ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க இல்லாம நாங்க மட்டும் இருந்து என்ன பண்ண போறோம்? அக்கா, நீங்க வீட்டை விட்டு போகாதீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் என்னோட முடிவுல மாற்றம் இல்ல. அண்ணி, நான் அன்னைக்கு பசங்க கிட்ட சண்டை போட்டனே, அதனால கோவமா? அதெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு பிடிக்கல, நான் போறேன். ஏன் நீ? நான் வேணா அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்லட்டுமா? அவங்க கிட்ட வேணா உங்க பிரச்சனையை சொல்லுங்க. யார் வந்து என்ன சொன்னாலும் நான் இந்த வீட்ல இருக்க போறதில்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் வெளியே போயிடுறேன். அதான் எல்லாருக்கும் நல்லது. என்ன மன்னிச்சிருங்க. ஜானகி, எழுந்துருமா. எனக்கு சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போக தெரியாது. ப்ளீஸ், நான் வீட்டை விட்டு தனியா போறேன். என்ன மன்னிச்சிருங்க. சூப்பரா நடிச்ச ஜானகி. என்னப்பா, பயந்துட்டீங்களா? நெஞ்சு படபடக்குதா? ஜானகி, சும்மா சொல்லக்கூடாது. செம்மையா நடிச்ச பார். உன் நடிப்பை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க பார். கை கொடு, கை கொடு. கார்த்திக், என்ன சொல்ற? இது நடிப்பா? ஆமாப்பா. உங்ககிட்ட சீரியஸா பேசி உங்களை டென்ஷன் ஆக்குறேன்னு என்கிட்ட சொன்னா. அதுக்கெல்லாம் அப்பா பயப்பட மாட்டாரு, டென்ஷன் ஆக மாட்டாரு, நீ வீணா அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதன்னு சொன்னேன். ஏன் இப்படி சொல்றீங்க? மாமா, அவர் தான் நடிக்கிறாரு. நாங்க உண்மையில இந்த வீட்டை விட்டு போறோம். ஜானகி, அதான் உன் நடிப்பை பார்த்து அப்பா நம்பிட்டாருல்ல. இன்னும் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. நான் போட்ட கண்டிஷன் படி எஸ்பிபியோட கச்சேரிக்கு உன்னை நான் அழைச்சிட்டு போறேன். அத்தை, நீங்க கூட ஜானகியோட நடிப்பை பார்த்து உண்மையிலே வீட்டை விட்டு வெளில போறேன்னு நம்பிட்டீங்கல்ல? ஆமாமா, நான் கூட ஜானகி பேச்சு கேட்டு பயந்து தான் போயிட்டேன். இப்ப நீங்க உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்துச்சு. அக்கா, இது வெறும் நடிப்பு தானா? போங்க, நான் இதை தப்பு பண்ணிட்டேன்னு பயந்துட்டேன். அண்ணி, இந்த வாரம் ஃபுல்லா கிருத்திக் இனியோட ஃபேன்சி காம்படிஷன் பத்தி பேசி பேசி நீங்க அதுலயே இன்வால்வ் ஆயிட்டீங்க. இப்ப நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க. போங்க அண்ணி, நீங்களும் பசங்களும் இல்லாத இந்த வீடை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆமா ஜானகி, நம்ம எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கணும்னு தான் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டினது. இனிமே இப்படி நடிச்சு எங்களை ஏமாத்தாத. அப்பா, நீங்க ஆபீஸ் போங்கப்பா. நான் ஜானகியை எஸ்பிபி கச்சேரி கூட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். கிளம்புங்க. ஜானகி அவ மனசுல உள்ளத தைரியமா சொல்லிட்டா. இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தவ இப்படி மாறிட்டாலே என்ன காரணமா இருக்கும்? நல்ல வேளை கார்த்திக் வந்து நிலைமைய சமாளிச்சு குடும்ப மானம் போகாம காப்பாத்திட்டான். இப்படி ஒரு பிள்ளைய பத்துக்க பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். தேங்க்யூடா கார்த்திக். ஜானகி உன்னை தனியா அழைச்சிட்டு போக நீ விட மாட்ட. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. என்னடி, என்ன அப்படி பாக்குற? நீ இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது. நான் எவ்வளவு சொல்லியும் நீ அப்பா கிட்ட போய் பேசிட்டல்ல. இங்க பாருங்க, இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு.
அதனாலதான் வீட்டை விட்டு போறேன்னு மாமா கிட்ட சொன்னேன். எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் ஏன் நிறுத்திட்ட? உன் பேச்ச கேட்காத நான் பேசினாலே உனக்கு கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? நீ சினிமாவை பார்த்து நிறைய கெட்டு போயிட்ட. சினிமால வர்ற பையனும் அப்பாவும் தான் மரியாதை இல்லாம பேசிப்பாங்க, கண்டதை குடிச்சிட்டு கேவலமா நடந்துப்பாங்க. நானும் அந்த மாதிரி இருப்பேன்னு நினைச்சியா? நான் கார்த்திக் டி. எங்க அப்பா என்ன ஒழுக்கமா வளர்த்திருக்காரு. அவர் மனசு சங்கடப்படுற மாதிரி நான் ஒரு விஷயத்துல கூட நடந்துக்க மாட்டேன். இனிமேலாவது இந்த குடும்பத்தை பிரிக்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஒழுங்கா நடந்துக்கிற வழியை பாரு, இல்லன்னா வேற மாதிரி ஆயிடும். என்ன வேற மாதிரி ஆயிடும்? நான் நல்லதுக்கு தான் சொன்னேன். ஆனா அது உங்களுக்கு புரியல. நீங்க உங்க அப்பாவை மதிங்க, நான் வேண்டாம் சொல்லல. நானும் உங்களை விட மாமாவை மதிக்கிறேன். அப்படிப்பட்ட நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்றேன்னா நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு நொந்து போயிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் சூழ்நிலை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி என்ன உன் சூழ்நிலை? அதை என்கிட்ட சொல்லு. இந்த வீட்ல பேய். பேயா? என்ன சொல்ற? ஏன் நிறுத்திட்ட? சொல்லு. முதல்ல என்ன பார்த்து பேயின்னு சொல்லி பயந்தேன், அப்புறம் அப்பாவை பார்த்து பேயின்னு சொன்னேன். இப்போ இந்த வீட்ல பேய் இருக்குன்னு சொல்றியா? உனக்கு என்னாச்சு? ஏன் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிற? தயவு செஞ்சு எனக்கு காரணம் கேட்காதீங்க. நான் வீட்டை விட்டு போகணும்னு சொல்றேன், அதை கேளுங்க. இப்ப வந்த ஓம் பேச்ச கேட்டு இத்தனை வருஷமா என்ன பெத்து வளர்த்து படிக்க வச்சு இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறேனே, இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற என் அப்பா அம்மா விட்டு நான் தனியா வரவே மாட்டேன். அவங்கெல்லாம் வாழ்ற தெய்வம். உன்னோட சுயநலத்துக்காக அவங்கள நான் தூக்கி எறிய மாட்டேன். நீதான் அடிக்கடி சொல்லுவியே, இந்த வீடு தான் கோவிலு, சாமிக்கு போர் அடிச்சா இங்க வந்து தங்கும்னு. அதெல்லாம் நீ என்ன மயக்கிறதுக்கு சொன்ன பொய்யா? நீ நடந்துக்கிறதுலாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இங்க பார், இனிமே இந்த வீட்டை விட்டு போகணும் நீ சொன்னேன்னா நீ மட்டும் போய்க்க. நானும் பசங்களும் உன் கூட வரமாட்டோம். புரியலையா? இதுக்கு ஒரே முடிவு டைவர்ஸ் தான். அப்படி நான் செஞ்சேன்னா இந்த குடும்பத்தோட மானமும் மரியாதையும் போயிடுமே தான் பொறுமையா இருக்கேன். இனிமேலாவது உன்னோட கெட்ட எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா நடந்துக்கிற வழிய பாரு. இந்த வீடு கோவில் தான், எனக்கும் தெரியும். இதை விட்டுட்டு போக எனக்கும் மனசு இல்ல. ஆனா இந்த கோவில்ல ஒரு சாத்தா வந்து தங்கிருக்கு. இதனால நம்ம பசங்களுக்கு ஆபத்து வந்துருமோ நான் பயப்படுறேன். என்னையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ள ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை, உடனே என் ரூமுக்கு வாங்க. இதோ இப்பயே வரேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள வீட்டுக்குள்ள இருந்தே ஃபோன் பண்றாருன்னா ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்ன மாப்பிள்ள? இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. ராமு ஃபோன் பண்ணி வர சொன்னான். ஜெகன் தங்கச்சி லதா ஒருத்தனை லவ் பண்றாளாம். அவனை பார்க்க ட்ரை பண்ணோம், பட் முடியல. லதா யார் லவ் பண்றா? இந்த பையனை தான். பையன் நல்லா தான் இருக்கான். இந்த ஜெகன் தங்கச்சி எல்லாருமே உஷாரா தான் இருக்காளுங்க. என் பொண்ணையும் அவ சம்பாதிக்கிற 40,000 நம்பி தானே அவங்க அண்ணனை லவ் பண்ண சொன்னாலுங்க. எது எப்படியோ நீங்களும் மோகினியும் சந்தோஷமா இருக்கணும்.
அவ தங்கச்சிங்க எல்லாம் யாரை லவ் பண்ணா நமக்கு என்ன? யாரையாச்சும் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி தொலைக்கட்டும். ரக ரக ரிம்பா. யார் அது? இது லதா லவ் பண்ற பையன். ஓ, லதா லவ் பண்ற பையனா? மோகினியோட அம்மா வச்சேன்னு மரியாதை கொடுத்தா நீ என்ன பேச்சு பேசுற? ஏன் தங்கச்சியே எவனாவது இழுத்துட்டு ஓடணுமா? ஏன் உனக்கு இந்த கெட்ட புத்தி? நான் மோகினி சம்பாதிக்கிற 40,000 ரூபாய் பணத்துக்காக அவளை லவ் பண்ணனா? பணம் தான் முக்கியம்னா அவளை விட நிறைய சம்பாதிக்கிற பொண்ணுங்களை நான் லவ் பண்ணிருக்க முடியும். ஏன் செய்யல? மோகினியோட குணம் எனக்கு பிடிச்சிருந்தது, அவளுக்கு ஏன் குணம் பிடிச்சிருந்தது. லவ் பண்ண அத கொச்சப்படுத்துறிய உன்ன. ஜெகன் விடு ஜெகன், அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க. என்ன தெரியாம சொன்னாங்க? இதோ பாரு, என் தங்கச்சிங்க ஒழுக்கமானவங்க, அவங்க யாரையும் லவ் பண்ண மாட்டாங்க. ராமுதான் இந்த போட்டோவை லதா புக்ல பார்த்ததா சொன்னான். அவன் சொன்னா அது உண்மையாயிருமா? என்ன ஏதுன்னு விசாரிக்காம யாரையும் தப்பா பேசக்கூடாது. ஒரு பையன் போட்டோ ஒரு பொண்ணு புக்ல இருந்தா அவங்கள சம்பந்தப்படுத்தி பேசுவீங்களா? நாங்க லதா கிட்ட விசாரிச்சு அவ உண்மையிலேயே அந்த பையனை லவ் பண்றதா இருந்தா அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தோம். ஓ, காதல வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? பையன் நல்லதா இருக்கான். லதா இவனை லவ் பண்ணது நமக்கும் ஒரு வகையில நல்லதுதான். இவனையே லதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நீ என்னமா சொல்ற? உனக்கு இதுல சம்மதம் தானே? என்ன இவ அன்னியன் படத்துல வர்ற விக்ரம் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாளே. என்ன யோசிக்கிற? இந்த காலத்துல அரேஞ்ச்டு மேரேஜை விட லவ் மேரேஜ் தான் பெட்டர். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இப்ப பேசுறது மோகினியா இல்ல ஜெகனாவியா? இது தினமும் ஒரு போராட்டமா இருக்கே. என்ன ரெண்டு பேரும் ஒரு பதிலும் சொல்லாம இருக்கீங்க? லதா லவ் பண்ணது பிடிக்கலையா இல்ல இந்த பையனை உங்களுக்கு பிடிக்கலையா? உண்மையை சொல்லுங்க.